சமீபத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விமான ஒப்பந்தத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் போட்டிருக்கு. ஏன் இந்தியாவுக்கு இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் குளோபல் லெவலில் ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்டை வாங்கணும் அப்படின்னா ரெண்டு ஆள் தான் இருக்காங்க. ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ். இந்த ரெண்டு பேரோட மொனாப்புலியை காலி பண்ணுற மாதிரி ரஷ்யன்ஸ் அவங்களோட ப்ராடக்டை இறக்கியிருக்காங்க. அதுதான் சுகாய் சூப்பர் ஜெட் SJ-100 அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த விமானம் இப்போது இந்தியாவில் உருவாக்கப்பட போகுது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விமானம் ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பெருசாக பேசுகிறோம், இந்தியாவோட கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸுக்கோ இல்லை இந்தியாவோட டிஃபென்ஸுக்கோ இது எந்த அளவுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். வழக்கமாக இந்தியாவோட டிஃபென்ஸ் அப்படின்னு வரப்போ நம்ம போர் விமானங்கள், ஏவேக்ஸ், ரேடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காம்பனன்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸுக்கோ இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கோ முக்கியமான ஒன்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆங்கிளில் யோசித்ததே கிடையாது. ஆனால் கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸை பாதுகாக்கிறது, நம்மளோட இந்தியன் ஏர்ஸ்பேஸை பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு டெல்லிக்கு போகணுன்னா ட்ரெயினில் கிட்டத்தட்ட 1.5 நாள்லேருந்து 2 நாள் ஆகும். நீங்கள் புல்லட் ட்ரெயினே போட்டாலும் மிஞ்சி போனால் ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆயிரும். ஆனால் இது நீங்கள் ஒரு விமானத்தில் பயணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த விமான போக்குவரத்தின் மூலமாக வெறும் 3 மணி நேரத்தில் நீங்கள் டெல்லிக்கு போக முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மாதிரியான பல நாடுகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அவங்க கொடுக்கக்கூடிய ரெமிட்டன்ஸ் அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய தொகைன்றது ஒன்று கிடைக்கிது. நம்ம நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்கிறதுனால கிடைக்கிற இந்த தொகை இந்தியாவால் நம்ம நாட்டு மக்களை இந்தியாவுக்குள்ளேருந்து வெளியே கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டை அரேஞ்ச் பண்ணால் தான் நடக்கும். ஸோ இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸ் இந்தியாவில் ப்ரைவேட் கம்பெனிஸாக இருந்துட்டு போட்டோம், இல்லை கவர்மெண்ட் ஓன்டு ஏர் இந்தியா மாதிரியான கம்பெனிஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக இருக்கட்டும், பேசஞ்சரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்திய பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே போகும். இல்லைன்னா இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய அடின்றது விழுகும். கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸ் வந்து எப்படி இல்லாமல் போகும்? விமானம் இருந்தால் போதுமே, கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸ் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டு அதை நடத்திடுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈரானையும் நார்த் கொரியாவையும் பாருங்கள். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா விமானமுமே சோவியத் யூனியன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த விமானங்களை ரஷ்யர்களே பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அந்த விமானங்களில் இருக்கக்கூடிய ஏவியானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேமாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பழசாயிருச்சு. இன்றைக்கி தேதிக்கு ஒரு விமானம் துபாயில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னாலும் சரி, டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னாலும் சரி, ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸை வந்து அந்த விமானம் பூர்த்தி செய்யணும். ஒரு சில டெஸ்ட்டில் அந்த விமானம் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பாஸ் ஆகலைன்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஏர்போர்ட்லேயும் நம்மளால் தரையிறக்க முடியாது. அப்போது வடகொரியாவால் இந்த சோவியத் ஈரா விமானங்களை வடகொரியாவில் ஆரம்பித்து ரஷ்யா வரைக்கும் கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா சீனாவுக்கு கொண்டு போகலாம். அதை தாண்டி வேறு எந்த இடத்துக்கும் சோவியத் மேட் ஏர்கிராஃப்ட்ஸ், அவ்வளோ பழைய ஏர்கிராஃப்ட்ஸை கமர்ஷியல் ஏர்கிராஃப்டாக பயன்படுத்தி அவங்களால மக்களை, பயணிகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி தேதிக்கு ஹைடெக் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸை உருவாக்குறது 2 நிறுவனம் தான். ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ். இவங்கள தவிர்த்து ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் யாருமே உருவாக்கலை. அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி, அந்த அளவுக்கு டெக்னிக்கலி சுப்பீரியராகவும் சரி. முதல் முறையாக ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோவியத் யூனியனுக்கு அப்புறமா, சோவியத் யூனியன் டைமில் அவங்க உருவாக்கியிருக்காங்க கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் அமெரிக்கன்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் இணையாக. ஆனால் சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு அப்புறமா முதல் முறையாக ரஷ்யன்ஸ் வந்து ஒரு மாடர்ன் நேரோ பாடி ஏர்கிராஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் படி. 87லேருந்து 90 பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு இந்த SJ-100 விமானத்தால் பறக்க முடியும். இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஏவியானிக்ஸ், இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இந்த விமானத்தோட என்ஜின் மேற்கு நாடுகளோட ஸ்டாண்டர்ட்ஸ், மினிமம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பூர்த்தி பண்ணும் வகையில் இருக்குது. இப்போ இந்த சூப்பர் ஜெட் விமானத்தை நம்ம எந்த ஒரு ஏர்போர்ட்டில் வேணும்னாலும் இறக்கலாம். நம்ம துபாயில் வேணும்னாலும் இறக்கலாம், சிங்கப்பூரில் வேணும்னாலும் இறக்கலாம், மலேசியாவில் வேணும்னாலும் இறக்கலாம். அவ்வளோ தூரம் அந்த விமானம் பறந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இறக்க முடியும்.
ஏன்னா லீகலி இந்த ஏர்க்ராஃப்ட் நிறைய நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது. இது ஒரு மாடர்னான ஏர்க்ராஃப்ட். அண்ட் இந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற என்ஜின் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸோடது தான். ரஷ்யன்ஸோட என்ஜின்ன்றதுனால நம்ம அதை நல்ல விஷயமாக பார்க்க முடியாது. காரணம், ரஷ்யன்ஸோட ஐடியாலஜி வந்து இதற்கு முன்னாடி பவர் அண்டு ஸ்பீடு, எஃபிஷியன்சியை பற்றி ரஷ்யன்ஸ் வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்களோட இன்ஜினியரிங்கில் வந்து எஃபிஷியன்சின்ற வார்த்தையே கிடையாது, அகராதியிலேருந்தே தூக்கிட்டாங்க. ஆனால் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்டுக்கு 1 லிட்டர் ஃபியூயலுக்கு இவ்வளோ நேரம், அது இத்தனை செகண்ட்ஸ் வந்து அந்த என்ஜின் வந்து பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த கணக்கை வந்து நம்ம மேற்கு நாடுகளோட என்ஜின்ஸ் அளவுக்கு மேட்ச் பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம ஒரு ஏர்லைனை ப்ராஃபிட்டபுளாக நடத்த முடியும். நம்ம வச்சுருக்கிற ஏர்லைனில் நம்மளோட ஜெட்டு வந்து அதிக ஃபியூயல் கன்சியூம் பண்ணிச்சுன்னா நம்ம பிற நாடோட ஏர்லைன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதிக விலையில் டிக்கெட் விற்கிற மாதிரி இருக்கும். அதிக விலையில் டிக்கெட் விற்றோம்னா நம்மளோட ஏர்லைன்ஸுக்கு மக்கள் வரமாட்டாங்க, மித்த கண்ட்ரியோட ஏர்லைன்ஸுக்கு தான் போவாங்க. ஸோ எஃபிஷியன்சின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது ரஷ்யன்ஸுக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் யுக்ரைன் போருக்கு முன்னாடி இந்த சுகாய் சூப்பர் ஜெட்டு விமானத்துக்கு தேவையான என்ஜின்ஸை பேட் அண்ட் விட்னி சப்ளை பண்ணுறதா இருந்தாங்க. பேட் அண்ட் விட்னின்றது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அவங்க ஏகப்பட்ட கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு வந்து ஜெட் என்ஜின்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போரின் காரணமாக பேட் அண்ட் விட்னி வந்து என்ஜின்ஸை சப்ளை பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ரஷ்யன்ஸ் வந்து அவங்களோட சொந்த இண்டிஜினியஸ் என்ஜினை இந்த சுகாய் சூப்பர் ஜெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ சுகாய் சூப்பர் ஜெட் அப்படின்றது ஒரு மாடர்ன் ஏர்க்ராஃப்ட். எல்லா சேஃப்டி நார்ம்ஸையும் பூர்த்தி பண்ணாலும், எல்லா ஏவியானிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தாலும், இந்த விமானத்தோட ஃபியூயல் எஃபிஷியன்சின்றது மேற்கு நாடுகளுக்கு இணையாக இருக்காது. இந்த இடத்துல மேற்கு நாடுகளுக்கு இணையாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரஷ்யன்ஸை சொல்கிறதுனால நான் ரஷ்யன்ஸை மட்டம் தட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு ஃபேக்டை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது இந்த விமானம் நமக்கு வர்றதுனால நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி, சப்போஸ் நாளைக்கு போயிங்கோ இல்லை ஏர்பஸ் நிறுவனமோ நம்ம மேலே சாங்ஷன்ஸை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாங்கின போயிங் ஏர்பஸ் விமானத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஏர்க்ராஃப்ட்ஸோட எண்ணிக்கைன்றது கம்மியாகிக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து வெளியேருந்து கிடைக்கல அப்படின்றப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விமானத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட் எடுத்து இன்னொரு விமானத்தில் பொறுத்துற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 10 விமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 5 விமானத்தை ஸ்பேர் பார்ட்ஸுக்குன்னு ஒதுக்கணும், 5 விமானத்தை மட்டும்தான் நீங்கள் இயக்க முடியும். அப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த விமானங்களோட எண்ணிக்கை, ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ்ன்றது பல மடங்கு கம்மியாகிக்கிட்டே வரும், எக்ஸ்போனென்ஷியலாக கம்மியாகும். இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ், அதாவது சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம் இல்லை சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம், இந்தியாவுக்குள்ளே போகக்கூடிய இடங்களுக்கு நம்ம மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பத்தை நம்பாமல் எய்தர் இண்டிஜினியஸ் தொழில்நுட்பத்தையோ இல்லை அப்படின்னா இந்த ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கிற SJ-100 மாதிரியான விமானத்தையோ பயன்படுத்துறதுன்றது நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஏன்னா ஓவர் நைட்டில் நமக்கு பார்ட்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட விமானங்கள் மொத்தமும், நம்மளோட விமான பயணிகள் மொத்த பேரும் ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. நேஷன் வந்து அப்படியே பாஸ் ஆகி நின்றும், இந்த பொருளாதாரம் நகராது. அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும். அதனால இப்படி ஒரு ப்ரிகாஷனை நம்ம எடுக்கிறதுன்றது இன்றியமையாத ஒன்று. அதனால தான் நான் சொல்கிறேன் வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் அப்படின்னு. அண்டு நேரோ பாடி ஏர்க்ராஃப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம போயிங்கே ஏர்பஸ்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்ட்ன்றதும் நமக்கு வேணும். ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்ட் மற்றும் கடல் தாண்டி போகக்கூடிய, கண்டம் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு என்ஜின்ஸ், ரிலையபிளான என்ஜின்ஸ் மற்றும் ஃபியூயல் எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸ்ன்றது நமக்கு தேவை. அது சேட்லி மேற்கு நாடுகள் கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா யாருமே உலகத்தில் டெவலப் பண்ணலைங்க. இட்ஸ் நாட் லைக் வந்து மற்ற நாடுகளால் டெவலப் பண்ண முடியாதுன்னு இல்லை, யாரும் டெவலப் பண்ணலை. கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸை வந்து பெருசாக யாருமே உற்பத்தி பண்ணலை. R&D அதில் மேற்கு நாடுகளை தவிர வேறு யாரும் பண்ணலை. இனிமேல் தான் விழிச்சிக்கிட்டு வந்து ஒவ்வொரு நாடும் R&D பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனாவும் ரஷ்யாவும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கமர்ஷியல் ஏர்க்ராஃப்டோட என்ஜின்ஸில். அவங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே மிலிட்டரி என்ஜின்ஸ் தான். ஸோ கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்ஸோட என்ஜின்ஸை ரிலையபிளாக உருவாக்கணும். மற்றும் முதல் தடவையாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஒரு மாடர்ன் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்டை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உருவாக்க போகிறாங்க. இதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் பயன்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக்கையாச்சும் நம்மளோட இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு மாற்றிடணும். போயிங் ஏர்பஸை நம்பாமல் படிப்படியாக போயிங் மற்றும் ஏர்பஸ் அளவுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு விமானம், ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்டை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பத்தை நம்பாமல்
நம்ம இப்படி பிவிட் ஆகி போகிறதுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேற்கு நாடுகள்கிட்ட இருந்து ப்ராடக்டே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, போயிங் ஏர்பஸ் கிட்டேருந்து விமானத்தையே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட வேறு வழியே இல்லாமல் போய் அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர அவங்களோட ப்ராடக்டே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பேசிக்கலி லைக் டாட்டா மஹேந்திரா 2 இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரர்ஸ் காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, ஏகப்பட்ட கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டாட்டா சியரா, மஹேந்திராவில் ஸ்கார்பியோ, இப்படி ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. நல்ல மாடர்ன் கார்ஸு, மேற்கு நாடுகளுக்கு ஒரு வகையிலும் செலக்காத ஒரு கார்ஸு. இந்த கார்ஸை நம்ம வாங்குகிற மாதிரி இந்தியாவில் ஜெர்மன் கார்ஸையும் வாங்குகிறோம், அமெரிக்கன் கார்ஸையுமே நம்ம வாங்குகிறோம், ஃபோர்ட் கார்ஸ் வாங்குகிறோம், மெர்சிடிஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூன்னு வாங்குகிறோம். அதற்காண்டி மேற்கு நாடுகள் நாளைக்கு நம்மக்கிட்ட காரை விற்க மாட்டாங்கன்னு சொன்னால் நம்ம கட்ட வண்டியில் போக மாட்டோம். நமக்கு இண்டிஜினஸ் கார்ஸ் இருக்குது, நீங்கள் விற்க மாட்டேயா, சரி கிளம்பு, நான் இண்டிஜினஸ் கார்ஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேக்கப் பவர் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பவரை ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வரணும், நம்ம கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே. அதற்காண்டி இந்த ஒப்பந்தம் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.